கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள தனியார் மண்டபத்தில் திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், திமுக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் மணவாளன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாளி, நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வாகா செல்லப்பன், வெற்றிவேந்தன், மோவூர் மதி, வானமாதேவி ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே நெல்லிக்குப்பம் சாலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் கூடுவாஞ்சேரி பிரதான சாலையில் உள்ள கால்வாயில் சேரும் சகதியுமாக இருப்பதாக அவ்வழியாக சென்ற இளைஞர் ஒருவர் ஆம்புலன்ஸிற்கு தகவல் கொடுத்தார். அதன் பேரில் அங்கு சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேஷ் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை சாக்கடையிலிருந்து மீட்டு அவரை சாலையில் அமர வைத்து குளிப்பாட்டி மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். சேரும் சகதியுமாக இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை குளிக்க வைத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அனுமதித்த ஓட்டுநர் சுரேஷின் செயலுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. தற்போது இந்த காட்சிகளும் சமூக வலைதளத்தில் வைரலாகி பரவி வருகிறது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கடற்கரை சாலை அருகே வசிப்பவர் சுப்பையா. இவர் எண்ணூர் விரைவு சாலையை கடக்க முயற்சித்தபோது எண்ணூரிலிருந்து ராயபுரம் நோக்கி வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் முதியவர் சுப்பையா தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்த எண்ணூர் திலகர் நகரை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் என்பவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அருகிலிருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தண்டையார்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் மற்றும் திருவொற்றியூர் போலீசார் உயிரிழந்த சுப்பையாவின் உடலை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அக்னி நட்சத்திரம் முடிவடைந்தும் திருவாரூரில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று இரவு திடீரென பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து மாவட்டம் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், காட்டாங்குளத்தூர், பொத்தேரி, கூடுவாஞ்சேரி, தைலவரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெயில் வாட்டி வதைத்து வந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் நேற்று மாலை இருள் சூழ்ந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அப்பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது பேருந்து நிலையம் அருகே சந்தேகத்திற்கிடமாக இருந்த நபரை பிடித்து விசாரணை செய்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று மேற்கொண்ட விசாரணையில் அவர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் நல்லமநாயக்கன் கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுஜித் என்பதும் அவர் பீகார் மாநிலத்திலிருந்து விற்பனைக்காக 10 கிலோ கஞ்சாவை கொண்டு வந்ததும் தெரியவந்தது. மேலும் இச்சம்பவத்தில் வேடசந்தூர் பகுதியைச் சேர்ந்த மதுபாலன், கார்த்திக், மோகன்தாஸ், அருண் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இச்சம்பவத்தில் தொடர்புடைய 5 இளைஞர்களையும் கைது செய்தனர். இந்நிலையில் இவ்வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் அழைத்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே எம்.ஆர். பாளையத்தில் உள்ள யானையின் மறுவாழ்வு மையத்தில் இந்து, சந்தியா, ஜெயந்தி, மல்லாச்சி, கோமதி, ஜமீலா, இந்திரா உள்ளிட்ட 10 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதால் யானைகளை குளுமையுடன் வைத்திருக்க ஷவர் போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் யானைகள் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் குளித்து வருகின்றன. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள குண்டல்மடவு கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்கு வழி தவறி வந்த புள்ளிமான் ஒன்று விவசாய கிணற்றில் தவறி விழுந்துள்ளது. இதனை கண்ட கிருஷ்ணன் உடனடியாக பாப்பிரெட்டிப்பட்டி தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் இறங்கி சுமார் 1 மணி நேரம் போராடி ஆண் புள்ளிமானை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் வனத்துறையினர் புள்ளிமானை அருகில் உள்ள கவரமலை வனப்பகுதியில் பத்திரமாக விட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த காட்டூர் அருகே தனியாருக்கு சொந்தமான குப்பை கிடங்கு உள்ளது. இந்த குப்பை கிடங்கில் வெயிலின் காரணமாக திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கி குப்பை மேடு முழுவதும் தீ மளமளவென பரவியது. இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் மறைமலை நகர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது.
புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வருகின்ற 12ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இதனிடையே இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணிகளில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாமை மேட்டுப்பாளையம் கனரக முனையம் பகுதியில் நடத்தி வருகின்றனர். இதில் பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு மாணவர்களுக்கான இலவச பேருந்து என மொத்தம் 900 வாகனங்கள் அதிகாரிகளின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆய்வின் போது வாகனங்களில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் அதனை எவ்வாறு அணைக்க வேண்டும் என தீயணைப்புத் துறையினர் வாகன ஓட்டுநர்களுக்கு செயல்முறை விளக்கம் அளித்தனர். அனைத்து பள்ளி வாகனங்களையும் நம்ம செக் பண்றது வழக்கம். அதனுடைய மற்ற 12ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆகும் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதற்கு முன்னாடியே நம்ம எல்லா பஸ்ஸஸையும் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஒரு முறையாக இருக்கிறது. அதற்கு குறிப்பாக காரணம் என்னென்னா, பள்ளி சார்கள் தன்னுடைய பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் பாதுகாப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு ஹைகோர்ட்டினுடைய உத்தரவுப்படியும் அதன் பின்னால் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய கைட்லைன்ஸ் படியும் தான் ஒவ்வொரு ஆண்டும் நாம் செயல்படுத்திட்டு வரோம். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள குறும்பூர் துணை மின் நிலையம் முன்பு தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் மத்திய சங்கத்தின் கிளை சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா, கொடியேற்றுதல் விழா உள்ளிட்ட ஐம்பெரும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாலுமவடி ஊராட்சி மன்ற தலைவர் கலந்து கொண்டு தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் மத்திய சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு படித்த சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு சங்கத்தின் சார்பில் கல்வி நிதி உதவி வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பொத்தகாலன் விளை திருக்கல்யாண ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் நோயாளிகள் குணமளிக்கும் நற்கருணை ஆசீர் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண மாதா அலங்கரிக்கப்பட்டு சப்பரத்தில் வைக்கப்பட்டு வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த வழிபாட்டில் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் காணொலி காட்சி வாயிலாக தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கலந்துரையாடல் கூட்டம் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், வாக்கு எண்ணிக்கையை சரிபார்ப்பது எப்படி என்பது குறித்து திமுக மாநில அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோவன், திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனைகளை வழங்கினர். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் 5 ரோடு, அஸ்தம்பட்டி, ஏற்காடு அடிவாரம், கருப்பூர், அம்மாப்பேட்டை, பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த திடீர் கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் இடைவிடாமல் பெய்த கனமழையின் காரணமாக சேலம் மாநகர் முழுவதும் குளிர்ந்த சீதோஷண நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்துள்ள தேக்கம்பட்டி கிராமத்தில் சுப்பிரமணி என்பவர் பெட்ரோல் பங்க் வைப்பதற்கு வருவாய்த்துறையின் தடையில்லா சான்று பெற வேண்டி ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் காதர் ஷெரீஃபிடம் விண்ணப்பித்திருந்தார். இதற்கு வட்டாட்சியர் காதர் ஷெரீப் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சுப்பிரமணி தேனி லஞ்ச ஒழிப்புத்துறை DSP சுந்தர்ராஜிடம் புகார் அளித்துவிட்டு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை வட்டாட்சியரிடம் கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வட்டாட்சியர் காதர் ஷெரீஃபை கையும் களவுமாக பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவரை மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த லஞ்ச புகார் குறித்து தேனி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இருங்கலூர் ஊராட்சியில் SRM மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் உள்ளது. இந்த கல்லூரியில் படித்த செவிலியர்களுக்கான பட்டமளிப்பு விழா சென்னை ராமாபுரம் SRM மற்றும் திருச்சி வளாகத்தின் தலைவர் மருத்துவர் R. சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழ்நாடு செவிலியர்கள் மற்றும் மகப்பேறு கவுன்சில் பதிவாளர் மருத்துவர் ஆனி கிரேஸ் கலைமதி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து 20 மாணவர்களுக்கு சிறப்பு விருதும், முதுகலையில் 16 பேருக்கும் 93 செவிலியர் மாணவிகளுக்கு இளங்கலை பட்டங்களை வழங்கினர்.
திருச்சி மாவட்டம் பாலக்கரை அடுத்துள்ள சங்கிலியாண்டபுரம் பகுதியைச் சேர்ந்த கலீல் அகமது சைராபானு தம்பதியரின் 16 வயது மகள் இன்ஸ்டாகிராமில் அதிக நேரம் செலவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இச்சிறுமி இன்ஸ்டாகிராம் மூலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் கடந்த 4 நாட்களாக அந்த இளைஞர் பேசாமல் இருந்ததால் சிறுமி மன உளைச்சலில் இருந்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் நேற்று இரவு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சிறுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாலக்கரை காவல்துறையினர் சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரையை அடுத்த பள்ளக்கொள்ளையைச் சேர்ந்தவர் ஜெயராமன். இவர் சொந்தமாக ஒரு டாரஸ் லாரி வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் லாரியில் ஏற்பட்ட சிறு பழுது காரணமாக வெல்டிங் வைப்பதற்காக வண்டியை குண்டல்பட்டி மேட்டில் உள்ள ரமேஷ் என்பவரின் வெல்டிங் பட்டறைக்கு லாரியை கொண்டு சென்றுள்ளார். இதையடுத்து ஜெயராமன் லாரியை பட்டறைக்கு வெளியே விட்டு பழுதை சரி செய்வதற்காக ரமேஷ் வெல்டிங் வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது லாரியில் திடீரென்று தீப்பற்றி எரிய தொடங்கி அந்த தீ மளமளவென பரவி வண்டி முழுவதும் பற்றிக் கொண்டது. இதையடுத்து ஜெயராமன் தருமபுரி தீயணைப்புத் துறையினருக்கும் மதிகோணம்பாளையம் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க முயன்றனர். இருப்பினும் லாரி முழுமையாக எரிந்து சேதமானது. மேலும் இந்த சம்பவம் குறித்து மதிகோணம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள விவசாய நிலங்களில் இந்த ஆண்டு 5,40,000 மரக்கன்றுகள் நடுவதற்கு காவிரி கூக்குரல் திட்டத்தின் மூலம் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான தொடக்க விழா திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இவ்விழாவில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள பூங்காவில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காவிரி கூக்குரல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் விவசாயிகள், கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர், சித்தாமூர், கீழ்கொடுங்காலூர், உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் பூட்டியிருக்கும் வீடுகளில் கடந்த 2 வருடங்களாக திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வந்தன. இதுகுறித்து காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகா காவனூர் புதுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த வினோத் என்பவர் கடந்த 2 வருடங்களாக மதுராந்தகம், சித்தாமூர், கீழ்கொடுங்காலூர், உத்திரமேரூர் ஆகிய பகுதிகளில் இரவு நேரங்களில் பூட்டியிருக்கும் வீடுகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து அவரிடமிருந்து 40 சவரன் நகை மற்றும் 1,90,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர்.